வானும் மண்ணும் வாழ்த்த, மழையும் முகிலும் வாழ்த்த, ஆவும் பூவும் வணங்கி நிற்க அன்றளர்ந்த மலராய் வருகை புரிந்து இருக்கும் நம் தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் உயர் திரு முனைவர் எஸ் கண்ணப்பன் அவர்களை பற்றிய தகவல்கள். ஒரு நடுத்தர குடும்பத்தில் கிராமப்புற சூழலில் பிறந்து வளர்ந்த உயர் திரு முனைவர் எஸ் கண்ணப்பன் அவர்களின் வாழ்க்கை பயணம் நிறைய கனவுகளோடும் உறுதியோடும் துவங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் என்ற கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் கல்வி பயின்ற அவர் தடைக்கற்களை படிக்கற்களாக்கி சவால்களை வென்று சாதனைகள் பல படைத்து இன்று தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையின் இயக்குநராக செம்மார்ந்து நிற்கிறார். அன்றைய வகுப்பறைகள் இன்றைய சுகாதார வசதிகளும் புதுமையான உபகரணங்கள் இல்லாமல் இருந்த போதிலும் அன்று அவரின் ஆசிரியர்கள் கற்பித்த ஒழுக்கம் மற்றும் கல்வியை பெற்று தனது குணநலன்களை வளர்த்து ஆசிரியர்கள் அவர் மனதில் ஏற்றிய அறிவு தீபத்தினை அணையாமல் பார்த்து கொண்டார். அரசு பள்ளியில் கல்வி பயில்வது என்பது அன்றைய நாட்களில் ஒரு சாதாரண அனுபவமாக மட்டும் இல்லாமல் அவரது வெற்றிக்கு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. ஒழுக்கம், கடின உழைப்பு, மன அழுத்தத்தை சமாளிக்கும் சக்தி மற்றும் பரிவுடன் அணுகும் மனப்பான்மை போன்ற மதிப்பீடுகள் அவருக்கு ஊட்டப்பட்டன. ஆசிரியர்களின் ஆதரவும் சூழ்நிலைகளை தாண்டி உயர வேண்டும் என்ற உள்ளார்ந்த தூண்டுதலும் அவருக்கு ஊக்கம் அளித்தன. இதனால் கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் உயர்கல்வியை உறுதியுடன் தொடர்ந்தார். வருடங்கள் பல உழைத்து பட்டங்கள் பல பெற்று பொதுநல சேவைக்கான வாழ்க்கையின் உறுதியான அடித்தளத்தை அமைத்தார். 1983 முதல் 1986 வரை RKM விவேகானந்தா கல்லூரியில் தமது இளங்கலை கல்வியினை முடித்து பின்னர் 1986 முதல் 1988 வரை அதே கல்லூரியில் வேதியியல் முதுகலை படிப்பை பயின்று கல்லூரியிலேயே முதலிடமும் பெற்றார். கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி தலைமைத்துவம் என்பதை தனது வாழ்க்கை பாதையாக தேர்ந்தெடுத்த அவர் அரசு துறையில் சேவையாற்ற தொடங்கினார். பல்வேறு பொறுப்புகளில் சமூக பொறுப்புணர்வுடனும் பணிவுடனும் செயல்பட்டார். மாவட்ட கல்வி அலுவலர், இணை இயக்குனர் மற்றும் இயக்குனராக பணியாற்றிய ஒவ்வொரு நிலையிலும் அவர் அரசு பள்ளியிலும் விவேகானந்தா கல்லூரியிலும் கற்றுக்கொண்ட மதிப்பீடுகளில் உறுதியாக நிலைத்திருந்தார். சமத்துவம், பரிவு மற்றும் எல்லா குழந்தைகளும் எங்கிருந்து வந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற தெளிவான நோக்கத்தில் உறுதியான மனதோடு இருந்து பல்வேறு சாதனைகளை அடைந்துள்ளார். தற்போது தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநராக பணியாற்றும் அவர் தரமான கல்வியை மாநிலம் முழுவதும் மேம்படுத்தும் நோக்குடன் தன்னிகரற்ற திறமையுடன், கருணையுடன், தெளிவான பார்வையுடன் செயல்பட்டு வருகிறார். மாணவர் மையம் கொண்ட கல்வி சீர்திருத்தங்களை டாக்டர் எஸ் கண்ணப்பன் உறுதியாக ஆதரித்து வருவதோடு ஸ்மார்ட் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற டிஜிட்டல் கல்வி புதுமைகளுக்கு ஆதரவு வழங்கி அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையை வலியுறுத்தி வருகின்றார். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டு அரசின் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பணியை செவ்வனே செய்து வருகிறார். 2014ஆம் ஆண்டில் பள்ளி கல்வி இயக்குநராக பணியில் சேர்ந்ததுடன் அரசு பொது நூலகத்தின் இயக்குநராகவும் கூடுதலாக பொறுப்பேற்றார். 2017 ஏப்ரலில் அவர் இளநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கான RMSA திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு அவர் மெட்ரிக் பள்ளிகளுக்கான இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு மீண்டும் பள்ளி கல்வி இயக்குநராக பணியாற்றி 2021ஆம் ஆண்டில் அவர் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு அவர் தொடக்க கல்வி இயக்குநராக பொறுப்பேற்று பின்னர் 2024ஆம் ஆண்டு முதல் 3வது முறையாக பள்ளி கல்வி இயக்குநராக பொறுப்பேற்று இன்று வரை தன் சாதனைகளை பதித்து வருகிறார். புத்தகங்கள் பகிர்ந்து படிக்கப்பட்டாலும் அவரின் கல்வி ஒளி ஒருபோதும் மங்கவில்லை. ஒரு எளிய வகுப்பறையில் தரையில் உட்கார்ந்திருந்த நிலைதான் இன்று லட்சக்கணக்கான மாணவர்கள் பயிலும் பள்ளி கல்வித்துறையை வழிநடத்தும் உயர்ந்த பொறுப்புக்கு அவரை உயர்த்தி உள்ளது. அரசு பள்ளி கல்வி என்பது ஏணியாக இருந்து ஒருவரது வாழ்வில் ஒளியேற்றி உயர்த்திட இயலும் என்பதற்கு இவரது வாழ்க்கை வரலாறு ஒரு சான்று.
இன்றைய நாளில் அவரை வாழ்த்தி வணங்குகின்றோம்.